உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து உங்களுக்கு இடது பக்கமா யார் இருக்கிறாங்க அப்படின்னு திரும்பி பாருங்க. ஹலோ, இடது பக்கம் வலது பக்கம் பாக்குறீங்க. உங்களுடைய பாத்தீங்களா? ஓகே, இப்போ வலது கை பக்கம் பாருங்க. யாருமே இல்லையே சார், செவருதான் தெரியுது. முன்னாடி இருக்கிறவங்க பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்களே பாருங்க. பாத்தீங்களா? இன்னும் சில வருடங்களில் நீங்க லெஃப்ட்ல பார்த்தவங்களும் சரி, ரைட்ல பார்த்தவங்களும் சரி, ஃப்ரண்ட்ல பார்த்தவங்களும் அல்லது பின்னாடி இருக்கிறவங்களும் அவங்களுடைய பேர் மாறி இருக்கும். அவங்களுடைய என்ன சார் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்ல, அவங்க சிஏன்ற ஒரு அடைமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உங்க லெஃப்ட்ல ரைட்ல ஃப்ரண்ட்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஒரு பெரிய கம்பெனியோடைய எம்டியாவோ சிஎஃப்ஆவோ அல்ல ஒரு ஊர்ல நல்ல ஒரு லீடிங் ஆடிட்டராவோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஏங்க, படிக்காம பரீட்சை இல்லாம நான் சிஏ கொடுக்குறேன், நீங்க நேரம் எப்படி சொல்லணும்? ஆமான்னு நான் இன்னொரு தடவை கேட்பேன், இல்லைன்னா விட்ரா பண்ணிவிடுறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதற்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், படிச்சா ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. பரீட்சைக்கு போனா எல்லாம் மறந்துருக்கு. நான் படிச்ச கேள்வி எல்லாம் விட்டுட்டு வேற கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவுதான் எழுதி பார்த்தாலும், ஐயா இது என் வாழ்க்கை பிரச்சனை, எப்படியாவது பாஸ் போட்டுருங்கன்னு நான் எழுதுனா கூட சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மார்க் போட்டு என்ன பண்ணி விட்டுறாங்க, ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. எதை படிக்கிறது, எவ்வளவு நேரம் படிக்கிறது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலை படத்துக்கு போறாங்க, தளபதி படத்துக்கு போறாங்க. நம்ம ஒரு படத்துக்கும் போக முடியல, வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க. என்னதான் சார் பண்றது? இப்படி ஒரு கோர்ஸா? இப்படி இதுல ஏதாவது ஒரு கேள்வி உங்க மண்டைக்குள்ள ஓடுதா? அப்படின்னு கை தூக்குங்க பாப்போம். யார் கை தூக்கிருக்காங்களோ அவங்க மட்டும் இங்க இருக்கு, மீதி எல்லாம் வெளியே போயிடலாம். This course is meant, this session is meant for யாருக்கெல்லாம் இந்த கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கை தூக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கை சும்மா தூக்கணும். ஓகே ப்ளீஸ். அப்படின்னா நீங்க எல்லாம் நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி கேள்வி வரணும். இப்படி கேள்வி வந்தாதான் நீங்க சரியான கோர்ஸை தேர்ந்தெடுத்து சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ ஒருத்தர் கை தூக்கணும்னு 2 கை தூக்குனாரு. எத்தனை கை தூக்குனாரு? வாங்க, இந்த ஆர்வத்தை ஒரு கைத்தட்டு. வாழ்க்கையில வாய்ப்புகள் ஒரு முறைதான் வரும். பாத்தீங்களா? 5 ஸ்டார் வாங்கிட்டு போறாரு. எத்தனை ஸ்டார்? ஸ்கூல்ல 1 ஸ்டார் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். சும்மா ஒரு கை தூக்க சொன்னா 2 கை தூக்கினால எத்தனை ஸ்டார் வாங்கிட்டு போறாரு? 5 ஸ்டார். ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிஏ சக்சஸ். நான் இந்த சிஏ கோர்ஸ்ல வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, யுக்திகளை நான் கடைபிடிக்க வேண்டும்? These are the 2 magic words, strategy and discipline. நீங்க சிஏல வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 2 மந்திர சொற்களை பற்றிய முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சிஏ எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜினா என்ன? என்னென்னமோ தமிழ்ல சொல்லுவாங்க, புத்திகள், தந்திரங்கள், அணுகுமுறைகள், எப்படி நான் செய்யணும், என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்பவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம உறுதிமொழி ஏற்றாங்க. உறுதிமொழி ஏற்கும் பொழுது அந்த உறுதிமொழி பத்திரம் இல்ல. உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக்ரட்டரி பேசிட்டாங்க.
So uncertainty happens in CA exams. நீங்கள் எதிர்பார்த்து போகும் எல்லாம் வரும்னா சொல்ல முடியாது. You have to face uncertainty. Then what is your strategy? What is your approach? What is your strategy? நீ என்ன அணுகுமுறை பண்ண போறீங்க? அந்த மாதிரி ஒரு uncertainty situationல எப்படி அதை நீங்கள் சமாளிக்கிறீர்கள்? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது யுக்திகள் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு எந்த பிசினஸ் எடுத்துக்கங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, அதை பொறுத்து தான் அவர்கள் வெற்றியாளர்களா வர்றாங்களா இல்ல தோல்வி அடைஞ்சு அந்த பிசினஸ் அப்படியே போயிடுறாங்களான்றது அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பண்ண ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான் இருக்கு. சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஹலோ ஹலோ என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? யாரும் கேள்விப்பட்டதே இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஒன்னு வாங்கினா இல்ல, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நம்ம 2 பேர் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் தெரியலையோ? வாங்கிருக்குமா இல்லையா? கேள்வி பார்த்துருக்குமா இல்லையா? ஒன்னு வாங்கினா உடனே போய் அந்த பெரிய கூட்டம் நிற்கும் இல்லையா? தட் இஸ் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. தீபாவளிக்கு 50% டிஸ்கவுண்ட். எவ்வளவு டிஸ்கவுண்ட்? எல்லா பொருட்களுக்கும் இல்லைன்னு கீழே போட்டிருப்பான். கரெக்டா? அதே மாதிரி அட்சய திருத்தியில் நீங்கள் தங்கம் வாங்கினா செய்கூலி சேதாரம் இல்லை. அதைத்தான் காஸ்ட்லியே சேர்த்துட்டாரா? அப்புறம் எதுக்குடா நீங்க தனியா வேற வாங்கணும்? சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, யுக்திகள். ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? சோ இது சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். இப்போ நான் ரீசன்ட் டேஸ்ல வார் ஸ்ட்ராட்டஜி பார்க்க ஆரம்பிச்சேன். ஐயோ, எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அந்த காலத்துல அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. மை காட் ஐ டெல் யூ, அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம புதுசா இன்வென்ட் பண்ணா சிஏ எக்ஸாம்ல ஒரே அட்டெம்ப்ட்ல இன்டர் அண்ட் ஃபைனல் முடிச்சிட்டு போயிடலாம். ஹலோ, அப்படியே எப்படி இன்டர் ஃபைனல் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். போங்கப்பா. மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல என்ன மாதிரியான யுக்திகள் பயன்படுத்தினாங்க? வார் ஸ்ட்ராட்டஜி, சக்கரவியூகம். அபிமன்யு உள்ள போயிட்டவங்கள வெளியே வர முடியல. தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. வேற என்ன யுக்திகள்? கமல வியூகம், பத்ம வியூகம், கருட வியூகம், பாதி சந்திர யூகம், என்னென்னமோ பண்றான் ஸ்ட்ராட்டஜி. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வெறும் 3000 பேர் 3 லட்சம் பேர் ஜெயிக்கிறான். எத்தனை பேர் எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க? 3000 பேர். பணத்திடம் வாடா பாத்துக்கலாம். The strategy what they used was so powerful. 3000 பேர் 3 லட்சம் பேர் ஜெயிச்சு காட்டுறாங்க. That is what is required for CA students. So what is my strategy? What is my strategy? The second one is the discipline. ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டியது டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்ல பழக்கம், ஒழுங்கு. உங்ககிட்ட ரொம்ப நல்ல பழக்கம் இருக்கு. என்ன கேட்டாலும் அப்படியே உட்கார்ந்து கேட்கறது. ஆமாவான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இப்ப ஒரு புது டெக்னாலஜி வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்தியெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நாங்க இந்த மாதிரி செஷன் பேசணும்னா இப்ப புரட்ட விடாத பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்க தலையை கொண்டு போய் எங்க சாயாது. இப்பெல்லாம் ரொம்ப நியூ டெக்னாலஜி. பாக்குறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கவனமா இருங்க. பக்கத்துல இருக்கிற டக்குன்னு தட்டினா முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். So what is my discipline for CA exam? என்ன படிக்கிறேன், எவ்வளவு நேரம் படிக்கிறேன், எந்த கேள்வியை படிக்கிறேன், யார்கிட்ட கேட்டு படிக்கிறேன், எந்த நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறேன். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறேன்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னா, டே வாடா ஜாயின்ட் ஸ்டடி போடுறாங்க. ஜாயின்ட் ஸ்டடி சொல்லியிருக்காங்க எங்க சீனியர். இந்த மாதிரி ஒருத்தர் பேசினவர் ஜாயின்ட் ஸ்டடி போடுங்க, நல்லா கத்துக்கலாம். சரி வா, நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போன உடனே அங்க ஒரு சின்ன ஹால். அதுல எங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்கடா, இங்க உட்காருங்க, இந்த முறுக்கெல்லாம் வைக்கிறேன், சாப்பிடுங்க. முறுக்கு, தட்டை, லட்டு ஒரு செட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேருக்கு போயிருக்கோம். ரைட், ஒரு வார்ம் அப் தானே முடிச்சிட்டோம்.
ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தூக்கிட்டு வந்தாரு, என்ன அவங்க போல, அடுத்த செட்டை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்ம போன நோக்கம் என்ன? படிக்கிறதுக்கு. ஜாயின்ட் ஸ்டடி. நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? ஸோ எந்த மாதிரியான டிசிப்ளின்ல நம்ம மாற்றோம்? ஜாயின்ட் ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஜாயின்ட் ஸ்டடி தேவையா? ஸோ ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திரும்பவும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் தி டிசிப்ளின் யூ ஃபாலோ இன் த சிஏ எக்ஸாம். ஸ்ட்ராட்டஜினா என்ன? வாட் இஸ் யுக்தி, தந்திரம், கையாள முறைனா என்ன? இட்ஸ் a plan of action. What is that? Plan of action. செயல் திட்டம். நான் என்ன செய்ய போறேன்? நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன், சிஏ ஆகணும். அப்ப அதற்கான செயல் திட்டம் என்ன? achieving the long term goals. என்னுடைய தொலைநோக்கு குறிக்கோள் என்ன? சிஏ. அதை நான் அடைய வேண்டும். under the uncertain conditions. கண்ணு முன்னாடி பாத்தீங்க, ஓத் எடுக்க வேண்டிய பேப்பர் இல்ல, அது மாடியில் இருக்கு, அஜெண்டால இல்ல, பரவாயில்ல. அந்த சூழ்நிலையும் எப்படி நம்ம வந்து சமாளிச்சு போறோம், அன்சர்டைனிட்டியை எப்படி நம்ம வந்து சமாளிச்சு கொண்டு போறோமோ, அதுதான் என்ன சொல்றோம்? ஸ்ட்ராட்டஜி. சோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. இன்டர்ல நான் ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டேன், ஃபைனல்ல பண்ண முடியல. I am struck in final இருக்கலாம். சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா FCRA ன்னு சொல்வாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதோட வெப்சைட்ல பழைய ஃபார்ம் இருக்கு, சர்க்குலர்ல புது ஃபார்ம் இருக்கு. சோ am I update with the amendments? சிலபஸ் அப்டேட் நான் கையில எடுத்துக்கேனா? சோ இந்த மூணும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். எதை நோக்கிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும்? என்னோட எதிர்கால திட்டம், தொலைநோக்கு திட்டம், அதுதான் வந்து சிஏ. அப்ப நான் வந்து எனக்கு அன்சர்டைன் கண்டிஷன்ஸ் வருது, அதை நான் எப்படி சமாளிச்சு இந்த சிஏ எக்ஸாமை பாஸ் பண்றேன். So you and CA, the strategy helps you to achieve CA course. Do you agree with me now? The strategy will help you. Yes or no? Yes. Hello? Yes. We'll move on. What is discipline? Discipline என்ன? Consistent. தொடர்ச்சியா செய்யணும். ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது தான் என்ன சொல்றோம்? டிசிப்ளின் நம்ம சொல்றோம். ஸ்ட்ரக்சர், அதுல வார்த்தைகள்லாம் பாருங்க, இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே எழுதின மாதிரி இருக்கு. இந்த டிசிப்ளின் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் அப்ளிகேஷன். ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லல, நீ எழுதி வச்சிட்டு நிறுத்தினா பத்தாது, எழுதி வச்சது என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஆஃப் டெய்லி ஸ்டடி ரொட்டீன்ஸ். நான் ஒரு நாள் முழுவதற்கும் போட்டிருக்கக்கூடிய செயல் திட்டத்தை நான் ஒரு முதல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கணும், அதை அப்ளை பண்ணணும். then comes the unwavering focus. நான் ஒரு விஷயத்தை நான் செய்றேன் அப்படின்னா இங்கிட்டு அங்கிட்டும் அசையாம நான் பண்ணணும். then comes for time management. நேர நிர்வாகம் needed to master. சார் நல்லா பாருங்க, vast complex. எப்படி வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. சிஏ படிக்கணும்னா வாஸ்டா இருக்கு, இவ்வளவு இருக்கு சப்ஜெக்ட், இவ்வளவு இருக்கு படிக்க வேண்டியது இவ்வளவு இருந்தா பரவாயில்ல. ஆனா எப்படி இருக்கு? காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கொள்ளவே முடியலங்க. அப்படி காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் தரலாம் ஓவர் a long period. அததான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம டிசிப்ளின். மூணு இருக்கு. கன்சிஸ்டன்டா இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ட் அப்ளிகேஷன் of your daily routine, unwavering focus and time management. எங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர். ஸோ அதில் வந்து நிறைய வார்த்தைகள் எனக்கு புதுசா இருந்தது. நான் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியாத வார்த்தைகள் அதில் வருதுன்னா உடனே நான் டிக்ஷனரி எடுத்து நான் அந்த புக்கை நான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதில் நடுவில் ஒரு பேப்பர் ஆட் பண்ணி அதில் எழுதினேன் எந்தெந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஆல் இண்டியா லெவல் செகண்ட் ஆனா ஃபர்ஸ்ட், வாழ்த்துக்கள். எதுல ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கீங்க? ஃபவுண்டேஷன். இவங்கள மாதிரி சிஏ இன்டர்ல ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட், தட் இஸ் கோல்ட் மெடல். ஆல் இண்டியால ஃபர்ஸ்ட், ஃபைனல்ல ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ்டர் பரத் கிருஷ்ணன் சங்கர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஆல் இண்டியா லெவல் எப்படி வாங்கியிருக்காரு? இன்டர்ல கோல்ட் மெடல், ஃபைனல்ல கோல்ட் மெடல். நீங்க போறவங்க இந்த பக்கம் போனீங்கன்னா அபராஜிதான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி,
பார்த்திருக்கீங்களா? அதோட சேர்மன். He is the chairman of Aparajita group of companies. He has got Intel gold medal, final gold medal. அவர் வந்து இந்த நோட்ஸை பார்த்தார். இது என்னடா பண்ணியிருக்க அப்படின்னாரு. சார் எனக்கு தெரியல நிறைய வார்த்தை. இதெல்லாம் உனக்கு தெரியாது சார். When we are talking about concepts, complex concepts, அது சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கலாம், கான்செப்டா இருக்கலாம், அது புரியுற வரைக்கும் தெரியுற வரைக்கும் நான் புரிஞ்சுக்கணும். Then only it is called discipline. அப்பதான் CA பாஸ் பண்ண முடியும். See, becoming CA is not academic journey. It's a transformation journey. சார் நான் BCom ல சேர்ந்தேன் பாஸ் பண்ணிட்டேன், BSc ல சேர்ந்தேன் பாஸ் பண்ணிட்டேன். It is a what? Academic journey. It's an academic journey. BCom படிச்சேன் முடிச்சிட்டேன், BSc முடிச்சிட்டேன். This is called what? Academic journey. But what you are doing is CA, which is a transformation journey. உங்களை கம்ப்ளீட்டா மாத்த போகுது. BCom படிச்சவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் salary 8000 இருந்து 10000. நீங்க ஆர்டிகல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 20000. இன்ட்ரோ முடிச்சிட்டீங்கன்னா 15000. தினமும் ஒரு படத்துல 1000 2000 அப்படியா பிம்பிளிக்கா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இது நீங்க உண்மையதான் சொன்னீங்க. எவ்வளவு சொன்னீங்க? சென்னைனா 30000, மதுரைனா 15 ல இருந்து 20000. See the transformation. See articleship சேர்ந்தாலே ரேட் கூடிடுது. அதுவும் கல்யாணத்துக்கு பசங்க நிக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல ஒரு CA படிக்கிறாராம்டா. என்ன படிக்கிறாரா? கல்யாணம் சொன்ன உடனே எனக்கு ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. ஸோ என் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்ஃப் இல்லை, கல்யாணம் பொண்ணுன்னு வச்சுக்கங்களேன். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாப்பிள்ளை பார்த்துருக்கு, அவர் நடுவில் வகுடு எடுத்திருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, அடியே போச்சுடி, CA படிச்சவங்க 50 வயசு 60 வயசுலாம் CA முடிப்பாங்க, இதில் நடுவில் வேற என்ன எடுத்திருக்காரு, வகுடு எடுத்திருக்காரு. போட்டு தாக்கிட்டாரு அவங்க அப்பா. உடனே ஒரு யாரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, வயசான ஆளு மாட்டி விட்டாரான்னு என் ஒய்ஃபுக்கு 2 நாளா தூங்கலையா. எவ்வளவு நாளா தூங்கல? 2 நாளா தூங்கலங்க. அப்புறம் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைங்க தப்பாதான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதுக்கு அங்கே போனோம்? கல்யாணம் எதுக்கு அங்கே வந்துச்சு? கரெக்ட். ஸோ கரெக்டாக ட்ராக்ல இருக்கீங்க. வாங்கிட்டீங்களா நீங்க சாக்லேட்? கரெக்டா இருக்காரு. யூ ஆர் ஃபோக்கஸ். நல்லா பாருங்க, அன்வேவரிங் ஃபோக்கஸ். அவர் ஏன் அன்வேவரிங் ஃபோக்கஸ்? அநேகமா அவர் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அன்வேவரிங் ஃபோக்கஸ் இல்லையா? இன்னைக்கு இல்ல, இந்த மந்த்ல அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இவர் இன்டர்னல். எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பரத் சார் வீட்டுக்கு ஒருத்தர் பத்திரிகைக்கு வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் பரத் கிருஷ்ண சங்கர். யாருன்னு பார்த்தோம்? கோடல்மால். அவரோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு கல்யாண பத்திரிகை வைக்க. டேய் நீ இன்னும் CA முடிக்கல, வேலை இல்லடா. அது பாட்டுக்கு இது பாட்டுக்கு. எப்படி? சோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு, இது பாட்டுக்கு. எதுக்கு அங்க போறோம் நம்ம? எங்கேயாவது உங்ககிட்ட வந்தாலே எங்கேயோ போயிடும். சோ அன்வேவரிங் ஃபோக்கஸ். சோ அந்த என்னுடைய ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் புக்கை பார்த்துட்டு பரத் சார் சொன்னாரு, this is the hard work and smart work. Hard work and smart work. So are you disciplined? So what are the 2 golden rules or the magic words? Hello? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சுன்னு சொல்லலாமா? யாராவது ஒருத்தர் 1%. Strategy and somebody, one more person from this side. Strategy and discipline. Can you pass on? Yeah, thank you. Strategy and for what? For what? For what? To be a CA. But if you apply in your life, whether you are in business or whether you are in a company or doing anything at home, these tools are very important. என் லைஃப்ல நம்ம எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணதே இல்லையா? பண்ணிருக்கோம்ல. என்ன பண்ணிருக்கோம்? வேகமா தலையாட்டுங்க. சொல்லுங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருக்கீங்க வீட்ல? யாரு? இவன் அடிக்கடி ஆடுறான். வீட்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கோம்? வேகமா தலையாட்டுங்க. உங்களை இல்ல, அடுத்து வரேன். உங்களை விட வேகமா தலையாட்டிருக்காங்க. சொல்லுங்க, என்ன ஆட்டுறீங்க? இந்த CA சூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க?
பாத்தீங்களா? ஓகே ஓகே நாங்க சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அடுத்து. காலேஜுக்கு லீவ் போடுறது நான் கொடுத்துட்டேன் உனக்கு. நீ ரொம்ப நேரம் நிக்கிறத பத்தி எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. காலேஜுக்கு லீவ் போடுறது காய்ச்சல் ஸ்ட்ராட்டஜி. பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இது. As I am going to suffer from fever tomorrow, அப்படிதானே? Today I give me leave. So இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், நீங்க பண்ற உங்களுடைய டே டு டே ரொட்டீனா இருக்கலாம். These two golden words are important. Okay, we'll move on. எங்க வந்து இது உங்களை செழுமைப்படுத்துகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுதுன்னா உங்களுடைய திங்கிங்கே மாத்திடுதுங்க. உங்களுடைய திங்கிங்கே மாத்திடுது. நான் சிஏ சேர்றேன் அப்படின்னா எங்க அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ட போய் சொல்லிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, சார் சிஏ முடிக்கிறாங்க உங்க பையன் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும் மாறாது, அவர்களுடைய சந்ததியோடைய எதிர்காலமே மாறிடும். தட் இஸ் தி திங்கிங். எல்லாருடைய திங்கிங் அதான் இருக்கு. ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா தாங்கும் திறன். தண்ணியை தெளிச்சு அடிப்பாங்கல்ல, ஒரு மார்க்ல அடிப்பான், 40 மார்க் போட்டா பாஸ். எத்தனை மார்க் போடுவான்? 39. போன வருஷம் இந்த கேள்வி கேட்டா இந்த வருஷம் இது வரும்னு படிச்சுட்டு போயிருப்போம். அது வராது. வரும் ஆனா வராது. போன தடவை 20 மார்க் क्वेश्चन கஷ்டமா கேட்டிருப்பான், இந்த தடவை ஈஸியா இருக்கும். சோ ரெசிலியன்ஸ், என்னுடைய தாங்கும் திறன் என்ன, என்னுடைய பேஷன்ஸ் எப்படி இருக்கு. சோ யூ மஸ்ட் பி a self made person, self made women, self made men. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு நபராக நீங்கள் உருவாகிறீர்கள். It is not a academic journey, it is a transformation journey. உங்களை கம்ப்ளீட்டா மாத்திடுது. You are a different person. அப்போ எப்படி வந்து ஒரு self made person, இந்த ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, பூக்களா நம்ம ரொம்ப ரொம்ப நாள் எல்லாம் ஒவ்வொரு பூக்களுமே அதுல வருமே இந்த இது ஒளி தாங்கும். சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பாடுங்கக்கா பாடுங்க. ஒளி தாங்கும் கற்கள் தானே சிலையாக மண் மீது. யார் நீங்க பாட்டீங்களா? சரி பரவாயில்ல. சோ ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையா. சோ அதுதான் நீங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் you are a self made person. ஒருத்தர் கேட்டாரு, சார் நீங்க சிஏ பாஸ் பண்ணிட்டீங்க, எப்படி பாஸ் பண்ணீங்க? So I told there are 3 stages. நான் பார்க்கிறது 3 பகுதிகளா பார்க்கிறேன். preparation, performance, post performance. இத ஞாபகம் வச்சுங்க. இத நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் கிடைக்கும். நான் எப்ப கேக்குறேனோ அப்ப சொல்றேன். Okay, now what is preparation? Preparationல 2 பகுதியா இருக்கு. mental preparation, academic preparation. 2 இது. What is mental preparation? சார் முதல்ல வந்து சிஏ படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்ன உடனே உங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், உங்களுடைய சொந்தக்காரங்களாகட்டும் என்ன சொன்னாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன சொன்னாங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெரி குட். அப்புறம் உங்களால நீ எல்லாம் அது லாயக் கிடையாது. யாரு நீ எல்லாம் சொன்னாங்களா? அலெக்ஸ் நிஜமா சொன்னாங்களா? இப்போ வரைக்கும் நம்ப மாட்டேன். கொஞ்சம் ஓவர்ல. ஆமா. சோ இங்க கூட்டி வந்து அவங்கள ஃபுல் செஷன் உட்காரு. ஒரு கிளையன்ட் வந்தவங்களே சார் நீங்க உண்மையிலே சிஏ முடிச்சீங்க. பாத்தீங்களா? அப்ப இங்க பாருங்க, மென்டல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு இருக்கு. சிஏ முடிச்சவரை சர்டிபிகேட் அப்படினால கம்ப்ளீட்டா போக முடியும் நம்ம. அப்போ படிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? நம்ப மாட்டாங்க. உங்களால முடியாது. நீ அதுக்கு சரியா வர மாட்டேடா. எதுக்குடா சரியா வர மாட்டேன்? அதுதான் சரியா வர மாட்டேன். So people will have that mindset. ஏன்னா because the high volume of syllabus, vast syllabus, because you are one of the pillar of nation building. இன்னைக்கு இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூண்களில் நீங்கள் ஒருத்தர் ஆக போறீங்க. So high volume of syllabus.
CA is not a 100-meter race. இங்க இருந்து நான் அங்க ஓடிட்டேன், நான் முடிச்சிட்டேங்கற ரேஸ் கிடையாது. It is a marathon. தொடர் ஓட்டம். You need stamina. Okay. Establish why you are doing CA. ஏன் CA பண்றோம்? ஹலோ? ஏன் CA பண்றோம்? காசு கிடைக்குமா? காசு கிடைக்குமா? வெரி குட், நீங்க சொல்லிட்டீங்களா? நான் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். வேற யாராவது ஏன் CA படிக்கிறீங்க? சேர்மன். அவர் பேர் இல்ல சேர்மன். ஒரு பேர் சேர்மன். இவர் வந்து பிரான்ச் சேர்மனாவும் இருந்தாரு. அதனால சேர்மனுக்கு ஒரு அப்புறம் எதுக்கு CA படிக்கிறீங்க? ரெஸ்பெக்ட். ஓகே. வேற? Then what else? To learn. Very good. யார் இது? ரெண்டு பேரா? ஒருத்தர் தானா? மிக மிக உண்மைக்குரியவர்களுக்கு நன்றி. சோ சம்பாதிக்கணும் சார், வாழ்க்கையில வேற என்ன வேணும்? என்கிட்ட வேலைக்குலாம் வந்து கேட்பாங்க, என்னங்க சார் கத்துக்க வந்திருக்கேன் சார். அப்போ அவங்க சம்பளம் இல்லாம இருந்தால் ஒத்துக்கிட்டியா? பணம் எவ்வளவு, அவ்வளவுதான். அல்டிமேட்டா வந்து இட் டென்ஸ் ஆன் பாஸ் தான். சோ எதற்காக நான் CA படிக்கிறேன்? This why CA is very important. நல்லா பாத்துங்க. At the end of this, இந்த பாயிண்ட பேசி முடிக்கும்போது you will get conviction. ஏன் நம்ம இந்த why CA ங்கிறது is important. சொல்றோம்ல, financial independence கிளியரா சொன்னாரு. Then career dreams, வாழ்க்கையினுடைய லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம். ஓகே. என்ன போட்டிருக்கு? சார் நான் வந்து 9th படிக்கும்போது ஃபெயில் ஆயிட்டேன். எத்தனை படிக்கும்போது? 9th படிக்கும்போது. அன்னைக்கு ஃபெயில் ஆனோடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரி ரைட்டு வா சித்தி வீட்டுக்கு போவோம். நீங்க எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க சித்தியோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க கைரேகை பார்க்கறதுல நல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க கையை பார்த்தாங்க, 9th ஃபெயில் ஆகணும், உனக்கு நம்ம படிக்கலாம் வராது. அலெக்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இனி அன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்க? படிப்பு வராதுன்னு வேலைக்கு போயிருந்தாங்க. சோகமாயிடுச்சு இல்லையா? ஸோ எங்க சித்தப்பா வந்தார். சித்தப்பா வந்து எங்க சித்தி உடனே போய் இப்படி சொல்லிட்டாங்க, இவன் கிடக்கிற இவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் உனக்கு பெரிய ஜோதிடத்தை கூட்டு போறேன், நாங்கள் கூட்டு போனாங்க. அங்க போய் அவர் பார்த்தாரு, என்ன நீ தான் போனோன்னு சொல்லிடுறாங்கல்ல, இவரு என்ன ஃபெயிலு, நீங்க தான் நானும் முன்னாடி சொல்லிடுறாங்க 9th ஃபெயிலுங்க, நீ ஏதாவது தேர்வா நான் பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு சரியா வர மாட்டேன். நைட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தேன். என்ன சோதிடர் உண்மை. சோதிடர்கள் மிக்க நன்றி, மிக்க நன்றி. கரெக்ட். ஏன்னா கடவுள் உண்மை, பூசாரிகள் பொய்யாளர்கள். சார் அப்படி சொல்ல வராங்க. கரெக்ட், உண்மைதான். நம்ம அதை அடுத்த டிஸ்கஷன் வச்சுக்கிறோம். இல்ல வேண்டாம் வேண்டாம், பின்னாடி வச்சுக்கிறோம். வெளியே உட்காந்து 3 மணி நேரம் வரை பேசுவோம். சோ இங்க கருத்து என்னன்னா, எனக்கு படிப்பு வராது ஒருத்தர் சொல்றாரு, விட்டுருவோம், கை ஜோதிடமே விட்டுருவோம். சொல்லிட்டாரு. எங்க அப்பா நைட் வராரு, தம்பி நீ படி. என்ன சொல்றாரு? உன்னால முடியும். CA முடிச்சாச்சு, இந்தியாவோட CA முடிச்சாச்சு, அமெரிக்கால போய் CPA முடிச்சாச்சு, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கோர்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்ப PhD பண்ணிட்டு இருக்கேன், 4th year. This year I may be awarded PhD. Non-profit ஆர்கனைசேஷன் என்னுடைய கோர் செக்டர். அதுல புக்ல நான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். புக் 1200 பக்கம் அதே இயர் எழுதிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எங்க பிரான்ச் ஹெட் ஆபீஸ்ல வந்து ஏதாவது கோர்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா உடனே டேனியல் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சர்டிபிகேட் இருக்கான்னு கேளுங்க. இந்தியஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சோ நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி? What do you think of you? That is what we are telling. Where it is to be mentally prepared. நான் என்னுடைய மனதிடத்தை நான் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், அதெல்லாம் அப்புறம். First I should get ready with this. Do you agree with me? Hello? 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 Healthy body and mind. படிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுறக்கூடாது. Both are important. Support system.
சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து we should relate ourselves to God. நம்மளை படைத்தது நீங்க என்ன கடவுளை வேணாலும் கும்பிடுங்க. That is not the issue. The issue is you should have a faith in God. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் கடைசி காலத்துல என்ன சொல்றான்? கடவுள் நம்பிக்கைக்கு வந்துடுறான். So faith in God gives meaning and purpose to human life. What is that? Faith in God gives meaning and purpose to human life. இது எந்த இதுலயும் பைபிள்லயோ பகவத்கீதையில சொல்லலங்க. ஜேசின்ற ஒரு இயக்கத்துல நாங்க சொல்லக்கூடிய கோட்பாடு. Faith in God gives meaning and purpose to human life. So the first and foremost is talk to God. Who is God? It is you, man. You are the God. The universe says whatever you think, you ask the universe, it gives to you. I tell you. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணும்னு சொல்றீங்களோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. I tell you, if you ask this much, it will give you only this much. If you ask this, you will be getting it. Yes or no? Hello? Yes, sir. Hello? Yes, sir. So, talk to whom? God. Talk to yourself. நான் இந்த கோல் செட்டிங் கிளாஸஸ் எடுப்பேன். கோல் செட்டிங் என்னன்னா இலக்குகள் அமைத்தல். வாழ்க்கையில கோல் செட் பண்ணணும், அதை எப்படி அடையணும். I used to do sessions and that is one of my favorite subject. ஊருக்கு பூரா கோல் செட்டிங் பண்ணிட்டு எனக்கு பண்ணணுமா வேணாமா? ஹலோ, பண்ணணும் வேணாமா? So இப்ப சார்ட் அக்கவுண்ட் ஆயாச்சு. What should be my goal? What should be my goal? என்னோட இலக்கு என்னவா இருக்குன்னா நான் ஒரு சார்ட் அக்கவுண்ட் ஆயிட்டேன். 1990 ல I was a chartered accountant. Okay, so what should be my goal? CPA இருக்குமா? நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, லைஃப்ல செட்டில் ஆனது ஆயாச்சு. நான் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆயிட்டேன். நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. சிஏ எக்ஸாம் உட்கார்ந்து இருக்கீங்க, கேள்வி உங்க முன்னாடி இருக்கு, கவனித்து பதில் சொல்லவும். சிஏ ஆயிட்டீங்க. நான் கோல் செட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். என்னுடைய கோல் என்னவா இருக்கணும்? 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 ஹலோ, உங்களை வந்து நிறைய சிஏ உருவாக்கணும் சார். இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும்னு நினைக்க வேண்டாமா? ஹலோ, சம்பாதிக்கிறது உண்மைதான், நிறைய சிஎஸ் உருவாக்கணும் உண்மைதான். நான் வந்து ஒரு கோல் செட்டிங் எடுக்கிற ஒரு பயிற்சியாளர். அப்ப என்னுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? the top most. இன்னைக்கு கமிட்டி மெம்பர் ஆயிருக்கிறவங்களுடைய இலக்குகள் என்னவா இருக்கணும்? இந்த போர்டுல என் பேர் வரணும். எந்த போர்டுல? இது என்ன போர்டு? யாரெல்லாம் இந்த மதுரை பிரான்ச்சுக்கு சேர்மனா இருந்தாங்களோ அவங்களுடைய பேர். என்னோட பேர் எங்க இருக்கு? 23-2-5 ராசி நம்பர். என்னுடைய இலக்கு என்னவா இருந்தது? இந்தியாவினுடைய நம்பர் 1 ஆடிட்டர் ஆகணும். எஸ் சார், நோ இருக்கலாமா? தப்பு இல்லையே. காசா பணம் வச்சுக்கங்க சார். வச்சாச்சு. இந்தியாவினுடைய தலை சிறந்த நம்பர் 1 ஆடிட்டர் ஆகணும்பா. முடியுமா? மதுரையில என்னோட ஆபீஸ் வந்து 8 64 சதுர அடியில ஆபீஸ். இஸ் இட் பாசிபிள்? Is it possible? 9th ஃபெயில். சிஏ கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கிறேன். இந்தியாவினுடைய நம்பர் 1 சிஏ ஆகணும். Is it possible? How? How? நம்ம நினைச்சா முடியும். சோ நான் நினைச்சேன். சிஎம்சி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். என்னது? நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து யூனிவர்ஸோட நீங்க பேசுறீங்கன்னா யூனிவர்ஸ் will answer you. I tell you, that's what I'm telling you. If you are talking to the universe, if you are talking to the God, if you are talking to yourself in a positive manner, you are creating a life within you that will make you possible. This is one of the number 1 health sector in India. Number 1 in India. I was the auditor for this for 6 years. I am the signing auditor. Yes sir.
ஆயிட்டேனா நானு? ஹலோ ஹலோ, கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ஆயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்தி படுத்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கணும்ல. கோல் செட் பண்ணிட்டீங்க சார், நம்பர் 1 ஆடிட்டர் ஆகணும்னா. சோ நம்பர் 1 கம்பெனி நீங்க ஆடி பார்த்தாலே நீங்க நம்பர் 1 தானே. ரஜினிகாந்த் ஒரு படத்துல கேட்பாரு, 1 பெருசா 2 பெருசா? எது பெருசு? 2 தாங்க பெருசு. ஒரு சாக்லேட் கொடுத்தா பெருசா, 2 அது மாதிரி போகல. சோ நம்பர் 1 கம்பெனிக்கு ஆடி பார்த்தா நம்பர் 1 ஆடிட்டர். So why I am telling is, see, when you are talking to yourself positively, when you are talking to your God, when you are talking to the universe, you get the answer. Yes, support system. CA la இது ரொம்ப முக்கியம். Talk to parents, you know, have a mentor. சரி, எனக்கு நிறைய இடங்கள் இல்ல, படிப்புல சரி அவரோட நோட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு, இங்க இருந்து நான் சென்னைக்கு போகும்போது வந்து கைட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் how much time I have? இல்லைங்க, எல்லாம் பசியோட இருப்பாங்க மக்கள். ஒரு நிமிஷம் அதை வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? How much is this? Are you sure? Yes, sir. Now how much is this? 500. Now how much is this? 500. Now I'm crushing it now. 500. How much is this? 500. I'm throwing it there. How much is that? 500. I'll tell you. When I showed you 500 rupees note, what is the worth? 500. I folded it. What is the worth? 500. I crushed it. What is the worth? 500. I threw it in the mud. What is the worth? சார், அதே மாதிரி தான் நீங்களும். பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை திட்டுவான், உங்களால முடியாதுன்னு சொல்லுவான், உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான், உங்களால பாஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா உங்க ஒர்த்தை நீங்க தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். I am 500. I am 2000 rupees note. இன்னைக்கு அது அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னா அதை 500. உங்களுடைய ஒர்த்தை, உங்களுடைய மதிப்பை யார் முடிவு செய்யணும்? நான் முடிவு செய்யணும். பக்கத்துல இருக்கிறவனோ எந்த வீட்டுக்காரனோ முடிவே செய்யக்கூடாது. Yes sir, no? Hello? Yes sir. Hello? Yes sir. Academic preparation. So rule number 1, collection of material and prioritize. CA material is important, no doubt. RTP, you know, what you call, sorry? MP nama? MT mock test papers, okay, whatever it is. Sir, அந்த காலத்துல எங்களுக்கு வந்து இந்த suggested answers கிடைக்காது. இப்போ உங்களுக்கு பைண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. நான் suggested answer வச்சிருந்தாங்கன்னா கடவுள் அவங்க. அப்படியா? 83 உடைய suggested answer உங்ககிட்ட இருக்கா? போயிட்டு அவரை கஜுவல் பண்ணி இது பண்ணி அதுல வாங்கி கையால எழுதி ஜெராக்ஸ் கொடுக்கிற காசு இருக்காது. So they were treated as gods. Suggested answer வச்சிருக்கவே கடவுளுங்க எங்களுக்கு. Collection of material and prioritize. ABC analysis. நான் CPA பண்ணும்போது அமெரிக்காவோட CA இது, I took 1 month to prioritize ABC analysis. There is a popular rule called 80-20 principle. That's called Pareto principle. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க பரோட்டா சாப்பிட்டுருக்காங்க? பரோட்டா என்ன பரோட்டா? நான் சொல்ல நார்மல் பரோட்டா இல்லை. என்ன பரோட்டாலாம் சாப்பிட்டுருக்கேன்? என்ன பரோட்டா? நூல் பரோட்டா. வேற என்ன பரோட்டா? கொத்து பரோட்டா, பன் பரோட்டா. நீ வாங்கிட்ட? சாரி, சிலோன் பரோட்டா. இந்தியா பரோட்டா எனக்கு பிடிக்காதுப்பா. சிலோன் அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்களுக்காக நான் கொடுக்கலங்க. அவங்க சிலோன் பரோட்டான்னு சொன்னதும் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? காயின் பரோட்டா சாப்பிடுறேன். காயின் பரோட்டா. ஓகே. இது பாசம் முடியுமா? அந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா பரோட்டா? ஹலோ? எனிபடி? பன்னீர் பரோட்டா. அப்படி ஒரு பரோட்டாவா? சரி, ஏதாவது போட்டு வைப்போம். பீச் பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ
பரோட்டால இத்தனை வகைகள் இருக்கு. நம்ம வந்து அந்த பரோட்டாவை பத்தி பேசல. பரேட்டோ பிரின்சிபல், PARETO. That means உலகத்துல 80% of the wealth with 20% of people. 80% of the wealth is with 20% of people. நான் எப்பவுமே ஒரு பிரின்சிபல் அப்படின்னு நான் வந்து எங்கேயாவது படிச்சேன்னா ஐ வில் அப்ளை. அப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய டோட்டல் கலெக்ஷன் எடுத்தேன். 80% of collection comes from 20% of my client. Hello? Hello? Yes, sir. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை நான் முக்கியமா பார்த்துக்கிட்டா போதும், 20 பேரை பார்த்துக்கிட்டா போதும். அதே தான் உங்களுடைய பரீட்சையிலும் 80% of the concept is coming from 20% of your syllabus, or 80% of the question is coming from 20% of the concept. So you should know what you are studying for CA exam. பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறாங்க. இந்த படிக்கிறதுக்கு புக் எடுத்தாலே கஷ்டமா இருக்கு சார். இருக்கா? ஹலோ? எஸ் சார். யாருக்கெல்லாம் இருக்கு? சார் தூக்கமே வருது சார். இப்போ வா. சோ உங்களுக்காகவே என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு டெக்னிக் சொல்றான். சார் 25 நிமிஷத்துக்கு நீங்க மைண்ட செட் பண்ணிக்கணும். 25 நிமிஷம் தான் படிக்க போறேன் அப்படி நீங்க ஆரம்பிங்க. 5 நிமிஷம் பிரேக் கொடுங்க, அல்லது 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் பிரேக் கொடுங்க. So that you are entering into the book, then automatically வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம். Now comes the important 3R. read, recall and revise. சார் இது ரொம்ப முக்கியங்க. CA படிக்கிறதுல this is very very important. Understand the concept carefully. சார் the concept சொல்றீங்க என்ன சார் அது? ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப ஒருத்தர் வந்து பள்ளம் தோன்றாரு. ஒரு அடி பள்ளம் நல்லா அகலமா தோன்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த பள்ளத்தை மூடுறாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க. திரும்ப என்ன பண்றாரு, பள்ளத்தை தோன்றாரு. அடுத்தவர் என்ன பண்றாரு, மூடுறாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க. ஹலோ, இது யாருக்காவது தெரியுமா இந்த கதை? தெரியுமா? சொல்லுங்க. ஆக்சுவலா 3 லேபர் அசைன் பண்ணிருப்பாங்க. வெரி குட். இதுக்குனா மரம் நடுற வேலை உண்மையிலேயே கரெக்ட். ஒருத்தர் வேலை வந்து குழி தோண்டிட்டே போகணும். ஒருத்தரோட வேலை என்ன, குழி தோண்டணும். ஒருத்தர் விதை போடணும், விதையோ மரம் நடணும். இன்னொருத்தர் அதை மூடிட்டே போகணும். கை தட்டலாமா? கொடுத்தா வாங்கிக்கிறேன் சார். சோ கான்செப்ட் என்னங்க, மரம் நடணும். என்ன நடணும்? ஆனா ஒருத்தர் என்ன பண்றான், இன்னொருத்தர் என்ன பண்றான், மூடுறான். சார் அவன் மூடாத வரல சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா, the concept is not met. The concept is not met, the purpose is not served. Yes or no? So concept should be clear. Highlight the significant points and jot down major concept in it. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிக்கும்போது ஒரு அக்கவுண்ட்ஸ்ல நான் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கிறேன். அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது. அதை தூக்கிட்டு போய் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1. சோ நான் பரீட்சை சமயத்துல இதை மட்டும் ரிவைஸ் பண்ணா போதும், என்னால பரீட்சையில பாஸ் பண்ண முடியும். இது எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுனது. அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இப்ப கேட்கறாங்கல்ல, நீங்க எல்லாம் சிஏவன் அலெக்ஸா கேட்ட மாதிரி என்னையும் கேட்கறாங்க இல்லையா? அதனால இல்லங்க, இப்ப லேட்டஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இஸ் இட் வைஷாலி யுவர்ஸ் ஆர் ஸ்பர்ஷா? யுவர்ஸ். சோ யுவர் ஹேண்ட் ரைட்டிங்ஸ். யா. சோ இது என்ன, எத்தனை பக்கம் வருது? நீ 34 பக்கமே நம்ம அடிப்பீங்க. More than 50 pages. 50 pages on which subject? Taxation, sir. Taxation. So that helps you during your revision? Yes, sir. Yeah, please be seated. So this is what taking notes. Jot down the important points. நீங்க பண்ணிருக்கீங்களாமா? Okay, very good. So how do we prepare? Then academic preparationல அடுத்து வருது recall. Close your book. Ask yourself, நான் இன்னைக்கு என்ன படிச்சேன் அப்படிங்கறத கேளுங்க. If you can't explain it to your words, you have not understood properly. ஒரு நிமிஷம் கண்ண மூடி, நான் இப்ப என்ன படிச்சேன் அப்படிங்கறத என்னால என்னுடைய சொந்த வார்த்தைகளில் கூற முடியவில்லை என்றால் நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்க பாஸ் பண்ணணும்னு நினைக்கலாம்? You have no rights. You have to study, you have to understand the concept, then you repeat yourself that you have understood. It is okay, no?
கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொங்கல் எங்க வீட்டுல செஞ்சாங்க, மறந்துருச்சுன்னு சொன்னா முடியுமா? என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகி போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா சுடுதண்ணி வைக்கிறது எப்படி? ஹலோ, எப்படி? உங்களுக்கு என்ன தோணுது இப்போ? இது ஒரு வேலைன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. முதல்ல அடுப்பை பத்த வைங்கடா. டேய், எதை பத்த வைக்கணும்? அடுப்பை பத்த வைங்கடா. சோ கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனா என்னால ரிப்பீட்டடா சொல்ல முடியல. நான் படிச்சுட்டு உடனே என்னால கண்ண மூடி என்னால சொல்ல முடியல. சார், இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ் என்னால சொல்ல முடியும் without the slides. Without the slides I can tell you all the points. So that is what understanding the concept carefully. எதுக்காக நம்ம படிக்கிறோம்? நம்மளை நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். So it is reinforcing your memory. நீங்க வந்து வோக்கல் ஃபார்ம்ல சொல்லி பார்க்கலாம், வாயை விட்டு நீங்க சொல்லி பார்க்கலாம், ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கலாம். நிறைய நாள்ல பாத்ரூம்ல பாடுறத நம்ம மாடி இருக்கோம். என்ன பாட்டு பாடுவார் ரெகுலரா? வந்தேண்டா பால். விஜய் சார் ஏதாவது ஒன்று பாடு. நான் என்னது ரெடி தான் பாடுறியா? பாட வச்சுக்கலாம். அப்போ என்னால வோக்கலாவோ அல்லது ரிட்டனாவோ எழுதி பார்த்தீங்கன்னா then you are preparing yourself really right. சார், அது பண்றதுனால எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ்? எனக்கு தெளிவா சொல்லுங்க. கம்ப்யூட்டர் பண்றவங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு there is a short term memory, there is a long term memory. There is a short term memory, there is a long term memory. There is a short term capital gain, there is a long term capital gain. So எங்க போகுது? இந்த நீங்க ரீகால் பண்றதுனால ஷார்ட் டர்ம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய மெமரி வந்து எங்க போயிடுது? அவ்வளவுதாங்க, முடிஞ்சுச்சுங்க. முடிஞ்சா சொல்லுங்க. அப்பவும் போக மாட்டேங்குது சார். நான் தனியா உட்காந்து பேசுறேன். என்ன ஆச்சு, எப்படி லாங் டர்ம் புஷ் பண்றதுன்னு. ரைட். சோ செல்ஃபா நம்ம பேசி பார்க்கணும், இப்படி இல்ல இப்படி பேசி பார்க்கலாம். Then revise. So revision also is important. So where do you need இன்னும் further practice? Revise பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து இன்னும் நம்ம எங்க கத்துக்கணும்ன்றது தெரியும். So repeated memorization, periodic review, making it simpler to implement the knowledge when required. So நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலா அப்படின்னா, இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, படிக்க உட்கார போறேன் அப்படின்னா, நேத்து படிச்சதை இன்னைக்கு நான் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போவேன். So it is a cumulative effort. நாளைக்கு உட்காரும்போது என்ன பண்ணணும்? இன்னைக்கு படிச்சதையும் நேத்து படிச்சதையும். It is a compound interest. You are doing it. Okay. எத்தனை பேருக்கு இங்க சைக்கிள் ஓட்ட தெரியும் அல்லது டூ வீலர் ஓட்ட தெரியும்? ஹலோ, ப்ளீஸ் கை கீழே போட்டுருங்க. அவ்வளோ பேருக்கு சாக்லேட் கொண்டு வரல. சார், நான் சைக்கிள் ஓட்டுவேன், ரோட்டில் எவனுமே கூடாது. என் ஃப்ரெண்டு கார் வாங்கணும், சாண்ட்ரோ. நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு கார் வாங்கினேன், சாண்ட்ரோன்னு சொல்லிட்டு அவர் போய் வாங்கினார். அவங்க ஒய்ஃப் நான் ஓட்டுறேன், நான் ஓட்டுங்க. நேர இருந்தாங்க புல்டோசர், வா 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 வா, நேரா வா நேரா வா நேரம் விட்டாங்க பாருங்க வண்டிய. எங்க புல்டோசர்ல விட்டாங்க. அப்புறம் புது சாண்ட்ரோ வாங்கினார். அவர் என்ன பண்றது? அது மாதிரி ஓட்டுறது இல்லைல்ல நீங்க. ஹலோ, அப்படியாவது இல்ல, நல்லா ஓட்டுவீங்கல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க நல்லா ஓட்டிட்டீங்களா? எத்தனை தடவை ஓடுவீங்க? நிறைய தடவை விழுந்திருக்கிறேன். அது பர்டிகுலரா கேர்ள்ஸ் வரும்போது நம்ம ஓட்டுறோன்றத ஒரு பந்தா ஓடும்போது நம்ம என்ன பண்றோம்? கையை விட்டு ஓட்டு. எத்தனை எப்படி விட்டு ஓட்டுவீங்க சொல்லுங்க? ஓட்டுறதுல சும்மா சொல்லிப்பாங்க. அம்மா வேற பக்கத்துல அம்மா அங்க இருக்காங்களா பாருங்க. சோ எல்லாருமே பண்ணுவோம்ல. சோ முதல்ல வந்து கை ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டும்போது கையெல்லாம் நடுங்கும். அப்புறம் கொஞ்சம் பழகுனே ஒரு கை விட்டுட்டு ஓட்டுவோம், அப்புறம் ரெண்டு கை விட்டுட்டு ஓட்டுவோம். ஜடையை சரி பண்ணுவோம், கிளிப்பை சரி பண்ணுவோம். நடந்திருக்கா? நீ ஓட்டுனதே இல்லையா சைக்கிள்? பைக் பைக்கில் நான் கேட்க மாட்டேன், அந்த ரிஸ்க் நான் பைக்லேயும். பைக் யார் கை விட்டுட்டு ஓட்டுவா? நீ ஓட்டுவியா? எப்படி அதை ட்ரை பண்ணுவீங்க சார்? ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா கையை விட்டுறேன் சார், ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும். ஆமாம் சார், 20 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டினேன்னா ரிஸ்க். ஓகே, ப்ளீஸ். அப்போ சைக்கிள் நம்ம பழகும் போது கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறோம். ஆனா பழக பழக ஒரு படத்துல சொல்லுவாங்க, பார்த்தா பிடிக்காது, பார்த்த பிடிக்காது. எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது,
பார்க்க பார்க்க அப்படி. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டினா விழுக மாட்டோம், ஓட்ட ஓட்ட விழுந்துருவோம். ஹலோ, எங்க பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அப்போ அதுதாங்க கான்ஃபிடன்ஸ், அதுதாங்க கான்செப்ட் கிளாரிட்டி. நான் வந்து சைக்கிள் பழகும் போது என்ன பண்ணிருப்பேன், பயத்தோட ஓட்டியிருப்பேன். முதல்ல நான் எந்த விஷயத்துல நல்லா எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சோ சைக்கிளை கையை விட்டுட்டு ஓட்டுவேன். கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ். நீங்க வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அம்மா மார்கள் வந்து பூரிய அசால்ட்டா போடுவாங்க எண்ணெயில. கரெக்டா போட்டுருக்கீங்களாமா? டக் கையில அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு தழும்புகள் வர்றதுங்கிறது வேற. So the confidence levels increases. Then writing practice, சார் இது ரொம்ப முக்கியம். CA is not a reading exam. போய் ஹால்ல போய் நான் உட்கார்ந்து படிச்சிட்டு வர்றதுக்காக எனக்கு வந்து மார்க் போடுறது இல்ல. என்ன பண்றாங்க? ரைட்டிங் எக்ஸாம். So have I practiced? வீட்ல உட்கார்ந்து நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் 10 மணி நேரம் நான் படிச்சிட்டு 10 நிமிஷம் எழுதுனா எப்படி எனக்கு ரைட்டிங் ஹாபிட் வரும்? வருமா? வரும், ஆனா வராது. So exams reward expression, not just knowledge. Study consistently. சார் நான் 6 மணி நேரம் டெய்லி படிக்கிறேன், பண்ணுங்க. நான் 12 மணி நேரம் ஒரு நாள் படிக்கிறது, 3 மணி நேரம் படிக்கிறது. Don't do that. Study consistently. Brain learns through repetition and regularity. அதுதான் ரொம்ப முக்கியம். Structure your day. Study one subject or many subject. இது எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சா நல்லதா, 2 சப்ஜெக்ட் படிக்கலாமா? மதியம் தூங்கலாமா, தூங்கக்கூடாது? I did a research. மதியம் 1 hour ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது it is a power nap. That gives more energy for you. சரி, நீங்க ஒரு பிராக்டிகல் சப்ஜெக்ட், ஒரு தியரி சப்ஜெக்ட் வச்சு உங்களுடைய கன்வீனியன்ட் எது உங்களுக்கு படிக்க வருதோ அப்படி நீங்க பண்ணலாம். சோ அடுத்து வந்து ஸ்டிமுலேஷன். 3 hour நான் எக்ஸாம் எழுத போறேன். மாடல் டெஸ்ட், மாக் டெஸ்ட். Do it. இதுதான் அந்த பொமரோட டெக்னிக். நான் வந்து படிக்கிற சில சமயம் நம்ம ரொம்ப லோவா இருக்கும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்கிறான், கார் வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இது எல்லாமே வந்து நம்மள காலை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி நேரங்கள்ல 5 minutes நான் வந்து படிச்சா போதும்பா, அல்லது வீடியோ வந்து நான் போட்டு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரியான டெக்னிக்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்இன்ஸ்டால் பண்ணிடுறது. These are the small techniques where that will drive you towards your studies. So what are the rules? Total நம்ம 9 rules பார்த்திருக்கோம். Academic preparationல 9 rules. Collection of material, ABC analysis, Pomodoro technique. அதாவது 15 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. Then 3R method: read, recite, review. Writing practice, study consistently, structure your day, stimulate exam, the low energy backup plan. So இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ என்னோடைய ப்ரெசன்டேஷன்ல ப்ரிப்பரேஷனுக்கு தான் நான் வந்து 80% கொடுத்துருக்கேன். மீதி அடுத்து 2 ஸ்லைட் தான் முடிச்சுக்கிறேன். செஷன் முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் வேண்டியது இல்லை. when you prepared well, சைக்கிள் கையை விட்டுட்டு ஓட்ட தெரியும்னா then why do you need? You will rock. Yes or no? So ஃபாஸ்டா போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல கண்ட்ரோல் the first 15 minutes. क्वेश्चन பேப்பரை படிங்க. क्वेश्चनல கடைசி அவன் என்ன கேக்குறான், கதை சொல்லிருப்பான் क्वेश्चनல, but what is he asking at the end of it is important. முதல்ல என்ன ஆகும், क्वेश्चन பேப்பர் பார்த்தா ஒண்ணு ஹாப்பியா இருக்கலாம், அல்லது ஷாக் ஆகலாம், அல்லது எப்படி ஆமா. எத்தனை பேருக்கு இந்த எஃபெக்ட் வந்திருக்கு? ஹலோ, வந்திருக்கு. அப்ப நார்மல் தான். ஓகே. So stay calm. Play your strength. எது நமக்கு தெரிஞ்சதோ அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு क्वेश्चनக்கு ஒரு டைம் லைன் வச்சுக்கணும். சோ இதுக்குள்ள நான் இந்த மார்க்க முடிக்கணும்னு சொல்றேன். During performance, presentation matters. Proper heading போடுங்க, working notes, underline key points, step wise answers. உங்க ஆன்சர் ஷீட்டை பார்த்தா it should say please give me marks. அதுவே சொல்லணும். ஹலோ போயிட்டே இருப்பா தம்பி, பேப்பர் திருத்துற தம்பி கொடுத்துட்டு போயினே சொல்லணும். ஐயா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கும் படம் நடந்து கொண்டிருப்பதால் தாங்கள் தயை கூர்ந்து இந்த பாஸ் பண்ணி கொடுக்கு
பாஸ் பண்ண வைத்து அனுக்கிரகம் செய்யும்படி நான் தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லாம தென் போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட் பாஸ் ஆயிட்டோமா ரொம்ப ஆடாதீங்க. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஜெயிக்கிறது தலைக்கு போகக்கூடாது, தோக்குறது மனசு. தளபதி படம் மட்டும் தான் பாப்பீங்களா? பழைய படம்ன்றதுனால ஸ்மார்ட் பீப்புள் திங்க் தே கேன் லூஸ். ஸோ நிறைய பேர் பில் கேட் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஜெயிச்சவன் என்ன பண்ணிடுறான், தலைகால் தெரியாம ஆடாதீங்க, ஜெயிச்சிட்டீங்களா அடுத்து போக ஆரம்பிங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஜேர்னின்னு சொல்றாங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் தி இட் இஸ் நாட் அ எண்ட், இட் இஸ் ஒன்லி அ பெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் who has failed. நான் வந்து சிஏ இன்டர்ல ஃபர்ஸ்ட் குரூப் எழுதினேன். நான் பரீட்சை எழுதிட்டு வந்தாச்சு. பரீட்சை எழுதிட்டு வந்து நான் மார்க் போட்டு பார்க்கணும். எல்லா பரீட்சையும் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா காஸ்டிங்கில் வந்து மார்க்கே வர மாட்டேங்குது. 15 மார்க்குக்கு மேலே போக மாட்டேங்குது. நான் செல்ஃப் இவாலுவேட் போட்டு பார்த்தேன். I got 23 marks. Means what? Fail. Coach. என்னாச்சு? Coach. புட்டுக்குச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் அட்டம் ஐ ரோட் போத் தி குரூப்ஸ் ஐ கிளியர்ட். அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வேற வந்துச்சு. இது என்ன சர்டிஃபிகேட்னு தெரியல. என் மென்டர் சார் இருக்காங்கல்ல, அவர் பேர் என்ன, பரத் கிருஷ்ண சங்கர் சார். எடுத்து போய் நீ ரேங்க் வாங்கியிருக்கடா. என்ன ரேங்க்? 41வது ரேங்க் வாங்கியிருக்க சிஏ இன்டர்ல. ஓகே, இங்கே கைத்தட்டுவார்கள் அனைவரும் தனியாக வந்து என்னிடம் 5 ஸ்டார் பெற்றுக் அதோடு சேர்த்து 50 ரூபாயும் தரப்பட வேண்டியது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அ ஸ்ட்ரீட் வெண்டர். தலையில பாத்திரம் வச்சு போய் he started his career when he was 10 years old. He lost his father. So அப்ப இருந்தே வந்து he started working. He studied only up to 8th. So I have come from that background. So failure அப்படிங்கிறது வந்து is part of life. That is a stepping stone for success. நான் அதே மாதிரி ஃபைனல்ல ஒரு குரூப் எழுதினேன், ஐ கிளியர்ட். செகண்ட் குரூப் எழுதினேன், ஐ காட் 3 பேப்பர் எக்ஸாம்ஷன் and 1 பேப்பர் போச்சு. then I cleared. CPA when I wrote 4 papers. I cleared in 2 papers. 2 paper cleared. Then second attempt. So எல்லாருமே வாழ்க்கையில தோல்வி என்ற நிகழ்வை சந்தித்து விட்டு தான் வெற்றி என்ற சந்திப்பிற்கு காத்திருக்கிறார்கள். நீங்க இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் தோண்டிட்டு இதோட நிறுத்திட்டு போயிட்டார், திரும்பிட்டார். இங்க என்ன இருக்கு? டைமண்ட் இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் அவர் வச்சிருந்தாருன்னா he would have been successful. ஸோ வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது நமக்கு நிரந்தரமானதல்ல, நம்ம தான் நிரந்தரமானது. நீங்க வந்து ஒரு தீப்பந்தத்தை இப்படி நீங்க பிடிச்சீங்கனாலும் சரி, தலைகீழா பிடிச்சீங்கனாலும் அதோட ஜுவாலையானது மேல நோக்கி தான் இருக்கும். நீங்க ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் நின்றிருந்தாலும் உங்களுடைய பார்வையானது எங்க இருக்கணும்? அதனுடைய உச்சியை நோக்கி தான் இருக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பெயரும் இதுல எழுதப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.